யோசிச்சு பாருங்க, வெறும் 30 நிமிஷத்துல ட்ரில்லியன் கணக்கான டாலர் பணம் சந்தையில இருந்து காணாம போன எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு பயங்கரமான நிதி நிகழ்வையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தையும் தான் அலச போறோம். ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை திடீர்னு இவ்ளோ குறையுது. இது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்ப இதெல்லாம் நடக்க எடுத்துக்கிட்ட நேரம் எவ்ளோ தெரியுமா? நீங்க ஒரு கப்பு காஃபி குடிக்கிற நேரம்தான். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நாம முதல்ல அந்த டைம் லைனை பார்க்கணும். ஏன்னா இங்க ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த டைமிங் தான். பாருங்க, ஒரு பெரிய டெக் கம்பெனி ஸ்டாக் சரியா ஆரம்பிச்ச அடுத்த 15வது நிமிஷமே தங்கம் வெள்ளி விலையும் சரியா ஆரம்பிக்குது. இது தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியலையே. ஆடேங்கேப்பா, இது மைக்ரோசாஃப்ட் ஒரே நாள்ல இழந்த மார்க்கெட் வேல்யூ. இதுதான் அடுத்து நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. அப்போ இது ஒரு கோயின்சிடன்ஸா? இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய டாமினோ எஃபெக்ட்ல விழுந்த முதல் கல் மாதிரி. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். ஒரு டெக்னாலஜி ஸ்டாக் விழுந்தா அது எப்படி தங்கத்தோட விலைய பாதாளத்துக்கு தள்ளும்? இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது புரிஞ்சுக்கிட்டாதான் மொத்த கதையும் நமக்கு புரியும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க போட்ட பணம் பெரிய நஷ்டத்துல போகும்போது உங்க புரோக்கர் ஃபோன் பண்ணி, சார் உங்க அக்கவுண்ட்ல பணம் இல்ல, உடனே இன்னும் கொஞ்சம் பணம் போடுங்க, இல்லனா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாங்க வித்துருவோம்னு சொல்றதுதான் இந்த மார்ஜின் கால். இப்போ புரியுதா? மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக்ல நஷ்டமான பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்க்கு உடனே பணம் தேவைப்பட்டுச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? கையில இருந்த தங்கத்தை ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி யூஸ் பண்ணி ஃபட்டாஃபட் விற்க ஆரம்பிச்சாங்க. இது எப்படி ஒரு டெத் ஸ்பைரல், அதாவது ஒரு மரணச்சுழலா மாறுதுன்னு பாருங்க. முதல்ல எக்ஸ்சேஞ்ச் மார்ஜினை அதிகப்படுத்துது. இதனால இன்னும் நிறைய பேர் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகமா விற்க விற்க விலை இன்னும் குறையுது. விலை குறையறத பார்த்து கம்ப்யூட்டர்ல செட் பண்ணி வச்சிருந்த ஆட்டோமேட்டிக் செல் ஆர்டர்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகுது. இது ஒரு முடிவே இல்லாத சரிவுக்கு வழிவகுக்குது. ஓகே, மார்ஜின் கால்னால தான் விற்க ஆரம்பிச்சாங்கன்னு புரியுது. ஆனா விலை ஏன் இவ்ளோ வேகமா யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு விழுந்துச்சு? அதுக்கு காரணம் தான் இந்த பணப்புழக்க வெற்றிடம், அதாவது லிக்விடிட்டி வேக்யூம். அதாவது சந்தையில விக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க, ஆனா வாங்குறதுக்கு யாருமே இல்ல. மார்க்கெட்டுக்கு பணத்தை கொடுக்கற பெரிய பேங்க்ஸ் எல்லாம் இந்த ஆபத்தான நிலைமைய பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி நின்னுட்டாங்க. இத ஒரு ஏர் பாக்கெட் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஃப்ளைட்ல போகும்போது ஏர் பாக்கெட்ல மாட்டினா எப்படி திடீர்னு கீழே போகுமோ அதே மாதிரிதான். விக்கிற ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஆனா வாங்குறதுக்கு யாருமே இல்ல. அதனால விலை எந்த தடையும் இல்லாம டெமால் டுமீல்னு கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தங்கம் காலி அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கும்போது வித்தவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட். விலை அப்படியே கீழே கிடக்கல. அது எந்த வேகத்துல விழுந்துச்சோ அதை விட பயங்கர வேகத்துல ராக்கெட் மாதிரி மேலே ஏறி வந்துச்சு. இது நமக்கு ஒரு புது கதைய சொல்லுது. பாருங்க, கடந்த 12 வருஷத்திலே இதுதான் ரொம்ப மோசமான ட்ரேடிங் நாள். ஆனா அதே நாள்ல கோல்ட் இடிஎஃப்கள்ல இவ்வளவு பணம் உள்ள வந்திருக்கு. அதாவது மத்தவங்க பயந்து விக்கும்போது சிலர் இதுதான் சரியான சான்ஸ்னு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த சரிவை யார் வாங்கினாங்க? ஒரு பக்கம் சிலர் பயத்துல வித்துக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் புத்திசாலி முதலீடாளர்கள் அடடா தங்கம் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லி அள்ளிட்டு போயிருக்காங்க. சோ இந்த திடீர் சரிவு ஒரு தற்காலிகமான ஒண்ணுதான். ஆனா தங்கத்தோட விலையை தீர்மானிக்கிற முக்கியமான அடிப்படை காரணங்கள் எதுவே மாறல. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி என்ன அந்த காரணிகள்? உலகத்துல இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் மாசம் மாசம் டன் கணக்குல தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்க டாலரோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. உலகத்துல அங்கங்க அரசியல் பதட்டங்கள் வேற. இதெல்லாம் தங்கத்துக்கு சாதகமான விஷயங்கள். இந்த சரிவு இதுல எதையுமே மாத்தல. உண்மை சொல்லப்போனா இதுக்கு மேல ஒரு பெரிய கேட்டலிஸ்ட் வரப்போகுது. அமெரிக்க அரசாங்க முடக்கம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை வரும்போது அது தங்கம் மாதிரி பாதுகாப்பான முதலீடுகளுக்கு ரொம்ப நல்லது. அப்போ கடைசியா இந்த மொத்த நிகழ்வையும் நாம எப்படி பார்க்கணும்? இது மார்க்கெட்ல நடந்த ஒரு பெரிய புயலா, இல்ல சின்ன முதலீட்டாளர்களை பயமுறுத்தி வெளியனுப்புறதுக்காக வச்ச ஒரு பொறி தோல்வி அடைஞ்சிடுச்சா? இந்த நிகழ்வை மார்க்கெட்டோட பலவீனத்தை காட்டுறதை விட அதோட ஆழமான பலத்தையும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறவங்களுக்கு இருக்கிற சக்தியும் தான் காட்டுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?